ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுஷ்மான் பாரத் பிரதம மந்திரி ஜன ஆரோக்கிய யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீமை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கீமில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் 5 லட்ச ரூபாய்க்கான இலவச மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீமில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம், அதாவது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத இந்த ஸ்கீமில் A to Z வரைக்கும் நம்ம டீட்டெயிலாக 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இந்த ஆயுஷ்மான் பாரத் பிரதம மந்திரி ஜன ஆரோக்கிய யோஜனா பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சீனியர் சிட்டிசனுக்கான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ இலவசமாக 5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் இலவசமாக ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். ஸோ அதில் என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ இந்த ஸ்கீமை இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றத நம்ம 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த விச் ஏஜ் குரூப், அதாவது என்ன ஏஜ் குரூப் இருக்கிறவங்க இந்த ஸ்கீம்ஸில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் சீனியர் சிட்டிசன் ஏஜ் 70 ஆர் அபோவ், அதாவது 70 வயசுக்கு மேலே இருக்கிற சீனியர் சிட்டிசன் யார் வேணாலும் இந்த ஸ்கீம்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ சீனியர் சிட்டிசன்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 6 கோடி பேர் சீனியர் சிட்டிசன் வித் 4.5 ஃபேமிலிஸோட அவங்க இருக்கிறாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதாவது 6 கோடி பேர் இந்த இந்தியாவில் 70 வயசுக்கு மேலே இருக்கிற சீனியர் சிட்டிசன் இருக்கிறாங்க அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எலிஜிபிள் கிரிட்டேரியா என்ன, அதாவது இந்த ஸ்கீம்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு சீனியர் சிட்டிசனுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 70 வயசுக்கு மேலே இருந்தாலே அவங்க தான் இந்த ஸ்கீம்ஸுக்கு எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த ஸ்கீம்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஆதார் கார்டு இருந்தால் தான் இந்த ஸ்கீம்ஸில் அவங்க ஜாயின் பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதார் கார்டு மேனிட்டரியா அப்படின்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஆதார் கார்டு மூலமாக தான் அவங்களுடைய EKYC மெத்தட் மூலமாக அவங்களது வெரிஃபை பண்ண முடியும். ஸோ அவங்களுடைய ஏஜை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஆதார் கார்டு மஸ்ட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ ஆதார் கார்டு மஸ்ட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆதார் கார்டில் ஒரு சில பேருடைய ஆதார் கார்டில் சீனியர் சிட்டிசன், ஸோ உங்களுடைய ஃபேமிலி சீனியர் சிட்டிசன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ உங்களுடைய அந்த சீனியர் சிட்டிசன் ஆதார் கார்டில் இயர் மட்டும் மென்ஷன் ஆகிருக்கு அப்படின்னா, ஸோ என்ன பண்ணுறது, அதாவது டேட்டு மந்த் இல்லாமல் இயர் மட்டும் மென்ஷன் ஆகிருந்தது அப்படின்னா அவங்களுடைய இயர் இருக்கும். ஆனால் அந்த டேட்டை பார்த்தீங்க அப்படின்னா 1 ஜனவரியை கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது January 1st of year following the recorded அப்படின்னு சொல்லி அந்த இதை கன்சிடர் பண்ணி அதை எடுத்துப்போம் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸோ எங்களுடைய ஃபேமிலியில் 2 பேர் 70, அப்பா அம்மா 70 வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா, ஸோ 2 பேருக்குமே தனித்தனியாக கார்டு கிடைக்குமா, ஸோ தனித்தனியாக அப்ளை பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. ஸோ யாருக்குன்னா ஒருத்தருக்கு மெயினாக இதில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஆட் மெம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க. ஸோ அந்த ஆயுஷ்மான் பாரத் கார்ட்லேயே ஸோ ஆட் மெம்பர் மூலமாக உங்களுடைய அம்மாவையோ அப்பாவையோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒருத்தவங்க கீழேயே அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ சீனியர் சிட்டிசன் ரிசீவ்டு செப்பரேட் ஆயுஷ்மான் கார்டு, ஸோ அதாவது இந்த கார்டை அப்ளை பண்ணி முடிச்சோன்னே இண்டிவிஜுவலாகவே அவங்களுக்கான தனித்தனி கார்டு ரிசீவ் பண்ணிப்பீங்க. ஸோ அதை உங்களுக்கு அப்ளை பண்ணி முடிச்சது நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் பேரண்ட்ஸ் ஆர் ஏஜ் ஓல்டர், ஸோ அதாவது 70 வயசுக்கு மேலே இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் அவங்க போய் ஆன்லைனில் போய்ட்டு அப்ளை பண்ணலாமான்னா, ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுற ஆப்ஷன்ஸ் இந்த ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ பெனிஃபிஷரி லிஸ்ட்டை எப்படி ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணணும், எப்படி நம்ம EKYC அப்டேட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டை, அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின்னா, ஸோ இந்த கார்டை நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன், ஸோ இன்றைக்கி தான் இந்த கார்டை ஆக்டிவேட் பண்ணி டவுன்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ இனியிலிருந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே எனக்கு எலிஜிபிள் ஆகுமா அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்னிலிருந்து அந்த கார்டை ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ அன்னிலிருந்து உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் 100% கிளைம் கிடைக்கும். ஸோ கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் இந்த ஸ்கீம்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் டைப் ஆஃப் டிசீஸ் இந்த ஸ்கீமில் நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ வெயிட்டிங் பீரியட் எதுவும் கிடையாது. ஸோ வெயிட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஸோ நீங்கள் கார்டை டவுன்லோட் பண்ணி EKYC அப்டேட் பண்ண அன்றைக்கே
உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது என்னுடைய ஃபாதர்ஸ் அண்ட் மதர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதனால் மந்த்லி வந்து ஒரு 50,000 ரூபாய் அவங்க வந்து கெயின் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து எலிஜிபிளாக, அதேமாரி பிஎஃப் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, ஸோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஸோ அப்படின்னா ஸோ இந்த ஸ்கீம்ஸில் வந்து எலிஜிபிளாக அப்படின்னா ஸோ எலிஜிபிள் தான். ஸோ இதில் வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் கிடையாது. ஒரே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து 70 வயசுக்கு மேலே ஏஜ் ஆகிருக்கணும். ஸோ 70 வயசுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ வேறு எந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால் நீங்கள் பயப்படாமல் 70 வயசு ஆகிடுச்சு அப்படின்னா இந்த கார்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஸோ அப்படின்னா ஸோ உங்களது வந்து டாப் அப் பண்ண முடியுமா அப்படின்னா ஸோ கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஸோ அதேமாரி உங்களது டீட்டெயில்ஸை வந்து அப்டேட் பண்ணணும். இகேஒய்சி, அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் ஏற்கனவே என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ ஸோ அது கூட இப்போ என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதை இகேஒய்சியை அப்டேட் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணலாம், ஆட் மெம்பர் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது எந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் கிடையாது. நீங்கள் தைரியமாக எல்லாருக்குமே 70 வயசுக்கு மேலே உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கே ஒரு வெப்சைட் கொடுத்துருப்பாங்க, இதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் வியூ பண்ணிக்கோங்க. ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட்டஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுடைய மேலே கேப்சா கொடுத்துருப்பாங்க, மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. மொபைல் நம்பர் கொடுத்துட்டு டீட்டெயில்ஸை வந்து வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த ரெக்கார்ட்ஸ் உங்களுடைய மொபைல் நம்பர் அப்டேஷன்லேயே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் அப்டேட் ஆகிருக்கா, அப்ரூவ்ட் ஆகிருக்கா, உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு ஸோ அப்ரூவ் ஆகிருக்கா இல்லையா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி ரிசீவ் பண்ணுவீங்க. ரிசீவ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான இந்தமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஆயுஷ்மான் பாரத் பிரதம மந்திரி ஜன ஆரோக்கிய யோஜனா அப்படின்ட்டு வரும். ஸோ இதில் வந்து உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட், அதாவது ஸ்கீம் வந்து பிரதம மந்திரி ஜன, அந்த ஸ்கீமை பிஎம்ஜேஏஒய்ஏ இருக்கட்டும், ஸ்டேட் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கீம்லேயும் ஸோ அது பிஎம்ஜேஏஒய் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டிஸ்ட்ரிக் என்னவோ உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து சர்ச் பைனா ஸோ ஃபேமிலி கார்டுனா உங்களோட ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஸோ எதனா கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய கேப்சா நீங்கள் கொடுக்கும்போது, அதாவது இந்த கேப்சா கொடுத்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். இன்கேஸ் அப்படி ஷோ ஆகலை, நோ ரெக்கார்ட் பவுண்ட் அப்படின்னு வந்தது அப்படின்னா ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ் இன்னும் நீங்கள் அப்டேட் பண்ணலை அப்படின்னா ஸோ நீங்கள் நியூவாக ஆட் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறமா உங்களுடைய இகேஒய்ஸை அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக இதுலேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதிலே உங்களுக்கு கிளிக் ஹியர் டு என்ரோல்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டேட்டஸை செக் பண்ணணும் அப்படின்னா ஸோ என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் லாகின் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை வியூ பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக அப்ளை பண்ணணும் அப்படின்னா கிளிக் ஹியர் டு என்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே, அதில் என்ட்ரு பண்ணிங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கையில் என்ன ஆதார் கார்டு இருக்கோ ஸோ யாருக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபேமிலி நம்பர்ஸ், ஸோ ஃபேமிலி கார்டு நம்பர், ஸோ இதெல்லாமே நீங்கள் கொடுத்துக்கணும். ஸோ செலக்ட் ஸ்டேட் என்ரோல்மெண்ட் அப்படி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் என்ட்ரு பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து நீங்கள், அதாவது உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து என்ரோல்மெண்ட் ஆகிடும். ஸோ பேசிக்காக உங்களுடைய ஆதார் கார்டை பேஸ் பண்ணி தான் இதில் வந்து கேஒய்சி வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுடைய ஆதாரில் என்ன ஃபோட்டோ இருக்கோ, உங்களுடைய டீட்டெயில்ஸ் இருக்கோ, அட்ரஸ் இருக்கோ எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து மெச் பண்ணி உங்களுக்கு வந்து இதில் வந்து ஷோ பண்ணி அதுக்கப்புறமா உங்களது வந்து ஆயுஷ்மான் கார்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வெரிஃபை பண்ணி உங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கவர் ஆகும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க், ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்டுக்கான லிங்க்கை நான் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இந்த இதுக்கு வந்து கவர் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் ஸோ நம்ம நெக்ஸ்ட் எப்படி ப்ராப்பராக ஸோ ஒரு கார்டு வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். தேங்க்யூ.